மில்கி மிஸ்ட். இதுதான். இது மட்டும்தான் பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் முலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், திமுக கூட்டணியில பேச்சுவார்த்தை இன்னும் சில நாட்கள்ல தொடங்கப்படும்னு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த ஒரு பிரஸ் மீட்ல அவர் சொல்லியிருந்தாரு. பட் இந்த நிலையில அதற்கு முன்னாடி திமுக கூட்டணியில குறிப்பா காங்கிரஸ் திமுக இடையில சில சலசலப்புகள் இதெல்லாம் ஏற்படுறத நம்ம எப்படி பாக்குறது சார்? இல்லை, இந்த சலசலப்புகள் வந்ததுக்கு காரணம் ரெண்டு காரணம். ஒன்று காங்கிரஸுக்குள்ளேயே திமுகவை பிடிக்காதவங்க, இல்லை திமுகவினால பாதிக்கப்பட்டவங்க, இல்லை திமுக தங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கலன்னு நினைக்கிறவங்க, அவங்க பெரும்பாலும் எம்பிக்களாக இருக்காங்க. அவங்க ஒரு காரணம். அவங்க ராகுல் காந்தியோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுனால திமுகவை பற்றி அடிக்கடி ஒரு மாதிரி தவறான ஒரு கருத்துக்களை காங்கிரஸ் மேலிடத்துக்கு கன்வே பண்ணிகிட்டே இருக்காங்க. அது ஒரு காரணம். இன்னொன்று, விஜய் கட்சியை ஆரம்பித்து அவர் இருக்கிறது ஒரு காரணம். ஸோ விஜய் ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுனால திமுக மேலே இருக்கிற வெறுப்பில் இருக்கிறவங்க நம்ம இந்த வாட்டி கூட்டணி மாற்றினா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மாற்றலாம், அதிக இடங்கள் கேட்டு மாற்றலாம், இல்லை பவர் ஷேரிங் கேட்டு மாற்றலாம், நம்ம திமுக சொல்றதையே கேட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுத்து மேலிடத்துக்கு சொல்லி வச்சிருக்காங்க. அதனால மேலிடமும் இந்த விஷயத்துல நீங்க என்ன வேணா பேசுங்க, திமுகவை கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சு அவங்க பேசுறாங்க. இந்த விஜய் ஆதரிக்கிற மாதிரியாகவும், விஜய்க்கு பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரியாகவும், இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள்லாம் பேசுறதை நம்ம பார்க்குறோம். நம்ம மாணிக் தாக்கூர் போன்றவர்கள், ஜோதிமணி போன்றவர்கள், ஈவன் கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் கூட ஒரு மாதிரி திமுகவுக்கு அதிருப்தி தர மாதிரியோ ஒரு கசப்பா இருக்கிற மாதிரியோ விஷயங்களை பேசுறதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு என்ன காரணம்னா, ஒன்று அவங்க முழுசா விஜய்கிட்ட போறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களான்றதா அதை இன்னும் முடிவு பண்ண மாதிரி தெரியல. ஆனால் அதை ஒரு காரணமா வச்சுட்டு, திமுக மேல இருக்கிற கோபத்தை ஒரு காரணமா வச்சுட்டு எப்படியாவது அதிக இடங்கள் அல்லது பவர் ஷேரிங் வாங்கிடலாமான்னு. அது திமுக பவர் ஷேரிங்க்கெல்லாம் ஒத்துக்கிறதுக்கு ரெடியா இல்லை. அதனால பவர் ஷேரிங்லாம் கிடையாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதிக இடங்களும் அவங்க கேட்கிற மாதிரியான இடங்கள்லாம் கொடுக்கறதுக்கும் திமுக ரெடியா இல்லை. தாவேகா தரப்புல இருந்து சொன்ன விஷயம் என்னன்னா, கூட்டணி பேரத்திற்காக எங்களை பயன்படுத்துறதா அப்படின்றத ஒரு எதிர்ப்பா அவங்க பதிவு செய்யறாங்க. அதை காங்கிரஸ் தான் சொன்னாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? காங்கிரஸ் தான் சொல்றாங்க, வேற யாரும் சொல்லல, காங்கிரஸ் தான் சொல்றாங்க. அதே மாதிரி நடுவில் ராமதாஸ் தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு சொன்னாங்க. அதுக்கும் தாவேக்கால இருந்து ஒரு அறிக்கை வந்தது, யாரும் எங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தலன்னு. பாயிண்ட் என்னன்னா தாவேக்காவோட யாருமே பேச்சுவார்த்தை நடத்தலைன்றதுதான் உண்மை. ஏன்னா தாவேக்காவுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு, அவங்க என்ன வெற்றி பெறுவாங்கன்றதெல்லாம் இன்னும் ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கு. அவங்க சொல்லலாம் 45% ஓட்டு இருக்கு, 60% ஓட்டு இருக்குலாம் சொல்லலாம். அதெல்லாம் களத்துல என்ன இருக்கு, அது ஓட்டு எண்ணி முடிஞ்சாதான் நமக்கு தெரியும். அவங்க ஒரு தடவை ப்ரூவ் பண்ணாதான் அதுக்கப்புறம் நம்ம அவங்கள பத்தி ஜட்ஜ் பண்ண முடியும். அவங்களுக்கு ஓட்டு வரத்துக்கான வாய்ப்புகளை நம்ம உணர முடியுது. பட் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் எவ்வளவு தூரம் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியல ஆக்சுவலா. ஏன்னா தேர்தல்ன்றது வெறும் ஒரு செல்வாக்கு மிக்க நடிகருடைய அந்த முகத்தை காமிச்சு மட்டும் வாங்குற ஒரு விஷயம் கிடையாது. தேர்தல்ன்றது பலவிதமான கட்டங்கள் இருக்கு. தேர்தல் அறிக்கை இருக்கு, தேர்தல் பிரச்சாரம் இருக்கு, தேர்தலில் கீழ் அடிப்படை கட்டுமானங்கள் வேலை செய்யற விஷயங்கள் இருக்கு, கட்சிக்காரங்க உழைக்கிறது இருக்கு, கேண்டிடேட் இருக்கு, கேண்டிடேட்டோட ஜாதி இருக்கு, பணபலம் இருக்கு, இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. அதனால இதெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸா, இது இவ்வளவு காம்பினேஷன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் நீங்க வெற்றி பெற முடியும். அதனால அவங்க எப்படி வெற்றி பெறுவாங்கன்னு நமக்கு ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. விஜய் செல்வாக்கு மிக்க நடிகர்ன்றது சந்தேகம் இல்லை. தற்சமயத்துக்கு அவர் பேரை வச்சுட்டு ஒரு கேம் விளையாடுறாங்க அந்த காங்கிரஸ். அது மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது. காங்கிரஸ் நாளைக்கு அங்க போய் சேர்ந்தா கூட விஜய்க்கு ஒரு கௌரவம் இருக்கலாம், ஒருவேளை ஒரு நேஷனல் பார்ட்டி நம்ம கூட சேர்ந்துட்டு. ஆனால் இப்ப இருக்கிற 18 எம்எல்ஏக்கள் மீண்டும் காங்கிரஸ்ல அங்க தேர்ந்தெடுக்கப்படுவாங்களான்னா அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் அந்த எம்எல்ஏக்களே சொல்றாங்க. மிகப்பெரிய லாஸ் தானே சார்? அப்படிலாம் பார்க்க முடியாதுங்க. எலெக்ஷன்ஸ்ல நீங்க கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி அது ஒரு குறிக்கோளோட போயிட்டு இருக்கு. அது குறிப்பிட்ட இடங்கள்ல போட்டி போடணும், அப்பதான் அவர் மெஜாரிட்டி பெற முடியும்னு ஒரு எண்ணிக்கையோட அவங்க போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க என்ன, திமுக பொறுத்த மட்டும் அவங்க ஒரு விஷயத்துல கிளியரா இருக்காங்க. சார், நாங்களா யாரையும் அனுப்பல, நாங்க மெஜாரிட்டி வர அளவுக்கு ஒரு கணிசமான இடங்கள்ல போட்டி போடணும். எங்க ஓட்டுன்றது எங்க கூட்டணி கட்சி ஆதரவு ஓட்டு. அது பிளஸ் நாங்க இந்த ஆட்சியில 5 வருட காலத்துல யாருக்கு என்ன பண்ணியிருக்கோமோ அந்த பயனாளிகள் எங்களுக்கு ஓட்டு போட்டா போறோம். அதுக்கு எங்க கட்சிக்காரங்க வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. 25 இடம் காங்கிரஸ் கொடுத்துருக்கோம், அவங்க வரலைன்னா அதை பிரிச்சு மற்றவங்க கொடுத்துட்டு நாங்க போயிட்டே இருக்க போறோம். நாங்க இந்த பயனாளிகளை தான் நம்புறோம், அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு நம்புறோம். ஓட்டு போடலைன்னா அது நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது, அடுத்த எலெக்ஷன் எதிர்கட்சியா உட்காடுறோம், அடுத்த எலெக்ஷன்ஸ்ல பாத்துக்கிறோம் அப்படின்றதும் அவங்க பாயிண்டா இருக்கு. வின் பண்றதுக்கான எல்லா வழிகளும் அவங்க எடுப்பாங்க. திமுக எடுப்பாங்களா சார்?
ஏங்க எடுக்கக்கூடாது? ஒரு ஆளுங்கட்சியா நீங்க ரொம்ப இருக்கிறவங்க திரும்ப வரணும்னு நினைக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு கட்சி வந்து இந்த ரிஸ்க் எடுப்பாங்களா? ஏங்க அவங்க மேக்சிமம் முயற்சி பண்றாங்க. அதுக்கு நீங்க 60 சீட் கேட்பீங்க, 50 சீட் கேட்பீங்க, அதெல்லாம் கொடுத்துட்டு தாங்கள் போட்டி போடுற இடத்த குறைச்சிப்பாங்களா? தாங்கள் மெஜாரிட்டி வாங்குற அந்த விஷயமும் குறையும் இல்ல. அவங்க 160 இடத்துல போட்டி போட்டா 150 இடத்துல போட்டி போட்டாங்கன்னா 117 இடம் வாங்குறது குறையும் இல்ல. அப்ப 108 இடம் 105 இடம் ஆச்சுன்னா அப்புறம் கூட்டணி ஆட்சி இயல்பாவே அமைஞ்சிரும்ல. அந்த கூட்டணி ஆட்சி இயல்பா அமையறது எப்படி அவங்க ஏத்துப்பாங்க? அவங்க நாங்களும் தனித்து ஆட்சி அமைக்கணும்னு தானே சொல்றாங்க. அதிமுகவும் பாஜகவும் ஏன் கூட்டணி முடிஞ்ச பாடு இல்ல. இடஒதுக்கீடு நடந்த பாடு இல்ல. அவங்க அதிக இடம் கேட்கறாங்க, அவங்க குறைச்சிக்க முடியாதுன்றாங்க. நாங்க குறைஞ்ச இடங்கள்ல போட்டி போட முடியாதுன்றாங்க. 2 கட்சிக்கும் அதுதான் பிரச்சனை. இல்ல அப்ப நீங்க ஆன்டி அதிகமான இன்கம்பன்சி அதிகமா இருக்கிறதுனாலதான் அதிக தொகுதியில போட்டியிடணும்னு திமுக நினைக்கிறாங்களா சார்? ப்ரோ இன்குபன்சி அதிகமா இருக்கிறதுனால தான் அதிக இடங்கள்ல போட்டி போட்டு அதிக இடங்கள்ல வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி சொல்றாங்க அவங்க. நீங்க சொல்ற மாதிரி கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க? எங்களுக்கு ப்ரோ இன்குபன்சி இருக்குங்க, 1.25 கோடி மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட ரெடியா இருக்காங்க. அதனால அதிக இடங்கள்ல நாங்க வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதிக இடங்கள்ல போட்டி போட்டா நாங்க 200 இப்போ லட்சியமா வச்சிருக்கோம். கூட்டணியோட லட்சியம் 200. இப்ப பாருங்க சமீபத்துல 234 வெற்றி பெற்றா அப்படின்ற மாதிரி பேசுறாரு ஸ்டாலின். அதெல்லாம் ஒரு அதிக அளவு நம்பிக்கை வச்சுக்கோங்க. பாயிண்ட் என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்க? ஆன்டி இன்குபன்சி இருக்கா? இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ப்ரோ இன்குபன்சி இருக்கா? இருக்குன்றாங்க. எங்களுக்கு ஆதரவு போடுற மக்கள் கோடிக்கணக்கில் இருக்காங்க, எங்களால பயன்பெற்றவர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்றாங்க. அது அவங்க நம்பிக்கை. நம்ம வந்து அது வந்து போட மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது. ஆன்டி இன்குபன்சிக்காக அதிமுக போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. திமுக எதிர்ப்பு ஓட்டு 3ஆ பிரியுது, அதனால எங்களுக்கு லாபம்ன்றாங்க. எங்களை எதிர்த்து ஓட்டு போடுறவங்க ஒரே இடத்துக்கு போட்டிருந்தாங்க, அதிமுக போட்டிருந்தாங்க. எங்களை எதிர்த்து எல்லாம் அதிமுக போட்டிருந்தாங்க. அது 3ஆ பிரியுது. விஜய்க்கு ஒரு கணிசமான போர்ஷன் போகுது. அப்ப அவன் 3 பேரும் 20 வாங்கினாங்க 100 ஓட்டுல. நாங்க 25 வாங்கி வின் பண்ணிட்டு போறோம். எங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல சார், காங்கிரஸ் இல்லாத நேரத்துல குறிப்பா 2014 காலகட்டத்துல பார்த்தோம்னா திமுகவினுடைய ஓட்டு அப்படின்றதே வந்து ரொம்ப குறையுது சார். வெறும் காங்கிரஸ் வந்து 4% அப்படின்றத நம்ம ஒதுக்கிட முடியுமா? காங்கிரஸ் இல்லாத டைம்ல திமுகவுக்கு கிட்டத்தட்ட 10% அந்த ஓட்டுன்றதே குறைஞ்சிருக்குல்ல. அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் சார். அது அப்ப ஜெயலலிதா இருந்தாங்க, கருணாநிதி தான் இருந்தாரு. அந்த எலெக்ஷன்ஸ் இதையும் நம்ம கம்பேர் பண்ணணும். 2014 கம்பேர் பண்ணலாம். 2016 மறுபடியும் வந்து சேர்ந்தாங்கல்ல. அப்புறம் 1.5% ஓட்டுல தானே ஆட்சியா இருந்தாங்க. நான் சொல்றது காங்கிரஸ் இருக்கிறது ஒரு பலமா இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஏன் காங்கிரஸ் இருக்கிறது ஒரு பலமா இருக்குன்னா சிறுபான்மையோர் நம்பிக்கை வந்து அந்த அணி பெறும். அந்த காங்கிரஸ் இருந்தா சிறுபான்மையோர் நம்பிக்கை அந்த அணி பெறும். எந்த அணியில காங்கிரஸ் இருக்கும்? ஏன்னா நேஷனல் லெவல்ல இன்னைக்கு சிறுபான்மையோருக்கு ஒரு ஆதரவாளராக இருக்கிறது காங்கிரஸ் மட்டும்தான். அதனால அந்த சிறுபான்மையோர் நம்பிக்கையை பெறதுனால போன வாட்டி திமுக வின் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? தலித்துகளும் சிறுபான்மையினரும் உயர் ஜாதியினரும் தான் காரணம். போஸ்ட் எலெக்ஷன்ஸ்ல அப்போ ஒரு 21க்கு அப்புறம் ஒரு இது எடுத்தாங்க, கருத்து கணிப்பு. லோக்நிதி சிஎஸ்டிஎஸ் கருத்து கணிப்புல அவங்க தெளிவா சொல்றாங்க, திமுக வந்து வின் பண்ணதுக்கு காரணம் தலித்ஸ், மைனாரிட்டிஸ் அண்ட் அப்பர் காஸ்ட் அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க 3 பேரும் ஓட்டு போட்டு தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பர் காஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து 100 பேர்ல 47 பேர் வந்து திமுக ஓட்டு போட்டிருக்காங்க. அதே சமயம் ஏடிஎம்கேக்கு 30 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. மற்றவங்களுக்கு எல்லாம் 23 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா தேவரில் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு 55 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, திமுகவுக்கு 19 பேர். அதே வன்னியர் பாருங்க, திமுகவுக்கு 39 பேர், அதிமுகவுக்கு 54 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா 10% 10.5 கொடுத்தாரு அதனால. ஸோ திமுக வந்து அதே நீங்க தலித்துல போங்க, தலித்துல எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக ரொம்ப அதிகமா வாங்கி இருக்கிறத நம்ம பாக்குறோம். 100ல 65 பேர் தலித்துகள் வந்து திமுக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறதா கூட இருக்கலாம். ஸோ தலித்துகள் அங்க இருக்க அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்க, உயர் ஜாதிகள் அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்க, மைனாரிட்டிஸ் அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்கன்னா காங்கிரஸும் அங்க கூட இருந்தது ஒரு காரணமா இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பாயிண்ட் என்னன்னா வந்து அதுக்குன்னு காங்கிரஸ் இல்லாத போனா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மைனாரிட்டி ஓட்டு பிரியும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா ஒட்டுமொத்தமா பிரியும்னா ஒட்டுமொத்தமா பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. கிறிஸ்துவர்கள் விஜய் கூட போய் சேர்ந்தாங்கன்னா கிறிஸ்துவர்கள் ஓட்டுல ஒரு பாதி பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முஸ்லீம்கள் ஓட்டு கண்டிப்பா பிரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது ஒட்டுமொத்தமா திமுகவுக்கு தான் போகும். அதே மாதிரி கிறிஸ்துவர்களையும் ஒரு பகுதி திமுகவுக்கு தான் போகும். ஆனா என்னன்னா பார்வையில வந்து பெர்செப்ஷன் ரேஞ்சில வந்து திமுக கூட்டணி பலவீனமாயிடுச்சுன்னு ஒரு பேச்சு வரும் ஆக்சுவலா. அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அது பலவீனமாயிடுச்சுன்னு ஒரு பேச்சு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பெர்செப்ஷன் ரேஞ்சில. ஆனா இபிஎஸ் அவர்கள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இபிஎஸ் அவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா திமுக கூட்டணி பிளவுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா அவருக்கு தெரியாம அவர் சொல்ல மாட்டார்ல. அதிமுக கூட்டணி அதை விட பிளவுபட்டு இருக்கு. பாஜக என்டிஏ அலையன்ஸ்ன்றாங்க. பாஜக இன்னைக்கு என்ன பேசியிருக்காரு சந்தோஷ் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்துல? பாஜக ஆட்கள்லாம் பேசும்போது என்டிஏ ஆட்சின்னு தான் சொல்லணும்னு பேசியிருக்காரு. அவங்க அதிமுக ஆட்சின்றாங்களா? அதுலயே அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லையே. எல்லாம் இந்த 2 கூட்டணியிலையும் வந்து பிரச்சனைகள் இருக்கு. 2 கூட்டணியிலையும் பிரச்சனைகள் இருக்கு. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி சொல்லிக்கிறது சகஜம்தான். அதனால ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. பட் ஆனால் காங்கிரஸ் இருக்கிற அணி வந்து மைனாரிட்டிகள் நம்பிக்கை பெறும்ன்றது என்னுடைய கருத்து. அது திமுக என்ன சொல்றாங்க? இல்ல திமுக தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஸ்டேட் லெவல்ல பார்க்கும்போது மைனாரிட்டிகளோட பாதுகாப்பு திமுக தான். ஸோ மைனாரிட்டிகள் திமுக தான் போடுவாங்க. ஜோசப் விஜய்க்கு
கிறிஸ்துவர்கள் கூட போட மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் வந்து எலெக்ஷன்ல நடந்ததுதான் உண்டு. இதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு, நம்பிக்கை. ஆனா அதே மாதிரி இருக்குமானா சொல்ல முடியாது. போன வாட்டி கிறிஸ்டியன்ஸ் வந்து 56 100ல 56 பேர் வந்து திமுக ஓட்டு போட்டாங்க. அதே அதிமுகவுக்கு 38 பேர் தான் ஓட்டு போட்டாங்க. 100 பேர்ல. ஸோ நான் சொல்றது முஸ்லீம்ஸ்ல பாத்தீங்கன்னா 100க்கு 69 பேர் திமுக ஓட்டு போட்டிருக்காங்க. முஸ்லீம்ஸ்ல 100க்கு 24 பேர் தான் அதிமுக ஓட்டு போட்டிருக்காங்க. ஓ மைனாரிட்டிஸ் ஓட்டு பெரும்பாலும் திமுகவுக்கு போறதை நம்ம பாக்குறோம் நம்ம. அதனால காங்கிரஸ் அங்க இருக்கிறதுனால அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. காங்கிரஸ் போனா என்ன ஆகும்னா ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்டேட் லெவல்ல நம்மளை காப்பாத்துறது யாரு? அடுத்த ஆட்சிக்கு வர வாய்ப்பு யாருக்கு இருக்கு? திமுகவுக்கு இருக்கா? அதிமுக பாஜகவோட இருக்கு. மைனாரிட்டி யோசிப்பாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தா பாஜக செல்வாக்கு பெறும். அப்போ திமுக தான் ஆட்சிக்கு வரதுக்கு அடுத்த கட்சி திமுகன்னா விஜயோடைய பாஜக எதிர்ப்பே கேள்விக்குறியா இருக்கு. அப்ப திமுக ஆட்சிக்கு வந்தா பெட்டர். காங்கிரஸ் எல்லாத்தையும் பரவாயில்ல. மைனாரிட்டி தமிழ்நாட்டுல பாதுகாப்பா இருக்கணும்னா திமுக வந்தா பெட்டர்னு அப்படி திமுக ஒட்டுமொத்த மைனாரிட்டி போன வாட்டி மாதிரியே இந்த வாட்டியும் ஆதரிக்க கூடாதுன்னு திமுக கேட்கறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறது யாரு? நாங்க தானே அப்படின்னு ஒரு விஷயத்த கையில் எடுத்து வைக்கிறாங்க. விஜய் வந்து எப்போ பாஜக ஆதரவாளராக மாறுவார் சொல்ல முடியாது. அவர் சிபிஐ பார்த்து பயந்து கூட மாறுவார். பட்ஜெட்டை பத்தியே கருத்தே சொல்ல மாட்டேன்றார், பேசாம இருக்காரு. அப்படி இருக்காரு அவரு. அதனால அதிமுக ஏற்கனவே பாஜகவோட இருக்கு. அதனால மைனாரிட்டியோட ஒரே நம்பிக்கை நாங்க ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு திமுக நினைக்குது மாநில அளவுல. அது அவங்களுடைய நம்பிக்கை வச்சுக்கோங்க. ஆனால் என்னுடைய பார்வை என்னன்னா காங்கிரஸ் போயிட்டா திமுக வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு பலமான அணின்ற பேர் இருக்குல்ல, அதுல ஒரு பாதிப்பு உண்டாகும். நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆக்சுவல் எலெக்ஷன் தேர்தல் இதுல வந்து களத்துல வந்து திமுக ஆட்கள் கீழே வேலை செய்யறதுனால ஒரு ஆதரவு வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு திமுக நம்புறாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் இருந்தா கூட மைனாரிட்டி சங்கில தான் நம்புவாங்க. ஸ்டேட் லெவல்ல நாங்க தான் அவங்களை பாதுகாக்கிறோம்னு அவங்க நம்புறாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனா காங்கிரஸ் போனா நிச்சயமா அது ஒரு பெரிய ஒரு மக்கள் பார்வையில திமுக அணி பலவீனப்பட்ட மாதிரியான ஒரு தோற்றம் வரும். பாஜகவுக்கு பால் பாயசம் சாப்பிட்ட மாதிரி, பாஜகவுக்கு பால் பாயசம் சாப்பிட்ட மாதிரி திமுக விட்டு காங்கிரஸ் போகணுன்றது அவங்களுடைய நோக்கம். திமுக விட காங்கிரஸ் அதை விட்டு போகணும், அதுதான் அவங்களுக்கு நோக்கம். காங்கிரஸ் அந்த விட்டு நகர்ந்துடுச்சுன்னா அப்புறம் விஜய்க்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். பாஜக சேர்ந்து காங்கிரஸ் அங்க போய் சேர்ந்துருக்கணும். இல்ல அப்ப அது வந்து அதிமுக கூட்டணிக்கு அட்வான்டேஜா போகுமா காங்கிரஸ் வெளில போறது? அதிமுக அப்பவும் வந்து ஓட்டு பிரியும். அப்பவும் வந்து திமுக நம்புறது என்னன்னா தங்களால பயன்பெற்றவர்கள் ஓட்டு பிளஸ் தங்களுக்கு எதிரான ஓட்டு பிரியுன்றதுனால அப்ப வந்து டஃப் ஆகும். இது வந்து 4 முனை போட்டியில வந்து பாத்தீங்கன்னா 500 1000 ஓட்டுகள்லாம் வெற்றி தோல்வி அமைன்றதுனால நம்ம உறுதியா வந்து சொல்ல முடியாது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா திமுக வருமா அதிமுக வருமான்ற கேள்வி எல்லாம் வரும். ஆக்சுவலா காங்கிரஸ் இருந்தது அப்படின்னு வச்சுன்னா காங்கிரஸ்னால ஓட்டு வருதுன்றதோட காங்கிரஸ் இருக்கிற அணி கொஞ்சம் பலமா இருக்குன்ற அந்த பெர்செப்ஷன் ரேஞ்சில மக்கள்கிட்ட நம்பிக்கை பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. போச்சுன்னா திமுக ரொம்ப கஷ்டப்பட்டு வெற்றியை தேட வேண்டிய அவசியம் இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஆனால் திமுக என்ன நினைக்கிறாங்க, அதுக்குன்னு ரொம்ப நாள் சீட் கட்டா கொடுத்துட முடியுமா, பவர் ஷேரிங் எல்லாம் கொடுத்துட முடியுமா, அவங்களுடைய செல்வாக்கு அறிஞ்சு கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க போனா நாங்களா அனுப்ப மாட்டோம், அவங்களா போனா சரி அப்படின்ற லெவல்ல இருக்காங்க. ஆனா சார் இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 சீட்டுகளுக்கு மேல கேட்கிறாங்க. ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு 25ல இருந்து 28க்குள்ள வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எப்படி சார் வந்து நகர்த்துவாங்க இந்த பேச்சுவார்த்தை? அதிகபட்சமா 30 சீட்டுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க சார் மேலிடத்துக்கலாம். திமுக காங்கிரஸ் மேலிடத்துக்கு மட்டும் சொல்லல, விசிகாவுக்கு, சிபிஐக்கு, சிபிஎம்முக்கு, மதிமுகவுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் பழைய மாதிரி தான் கொடுக்கறதா இருந்தோம். நாங்க வந்து 188 இடங்களுக்கு பதிலாக 175 இடங்களை போட்டி போடுறதா இருக்கும். ஒரு 13 இடங்களை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கறதா இருக்கும். காங்கிரஸ்க்கு ஒரு 2 3 கொடுக்கறதா இருக்கும். உங்களுக்கெல்லாம் ஆளுக்கு 2 2 ஏத்துறதா இருக்கும். 4 பேருக்கு 4 2 8, காங்கிரஸ் ஒரு 3 ஏத்தினா 8 3 11. தனியரசு அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா ஆளுக்கு 1 கொடுத்தாங்கன்னா கரெக்டா இருக்கும். அவங்க கூட உதயசூரியன்ல தான் போட்டி போடுவாங்க. தேமுதிக வந்தா 8+1 கொடுக்கலாம்னு ஒரு ஐடியால இருக்கு. தேமுதிக வந்தா 8+1 அதுக்கு மேல அப்ப அவங்களுக்கு 8 ஆக்கினா சிபிஐ சிபிஎம் அவங்களுக்கு எல்லாம் 8 ஆக்கிடுவாங்க. 6ல 8 ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள். அப்படிதான் அவங்க ஒரு கேள்வி என்னன்னா இப்போ தேமுதிக அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவமா இருக்கு சார் இப்ப இருக்கிற நிலைமைக்கு? ரொம்ப டிமாண்டா இருக்கும் அந்த கட்சி. தேமுதிக அவங்க அவங்க பிரேமலதா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு முக்கியமான போர்ஸா இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 முனை போட்டியில வந்து அப்படி இப்படி வந்து 500 1000 ஓட்டுல தோக்கிறது ஜெயிக்கிறதுனால எல்லாருமே முக்கியம்னு ஸ்டாலின் நினைக்கிறார் போல் இருக்கு. அதனால தேமுதிக வந்தா என்ன நினைக்கிறாரு, வேலு பேசிட்டே இருக்காரு. வேலு பேசி எவ்வளவுதான் பேசுவார் ஒரு பாவம். அவர் பேசிட்டே இருக்காரு. அந்த அம்மா ராஜ்யசபா கொடுக்குறது எல்லாம் ரெடி. ஆனா 12 சீட் கொடுங்க 10 சீட் கொடுங்கன்னு கேக்குது. அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தா சிபிஐ சிபிஎம் நாங்கெல்லாம் 3 தேர்தலா வந்துட்டு இருக்கோம், விசிகாலாம் எங்களுக்கு எல்லாம் டபுள் சீட் கொடுக்கலான்னு கேட்பாங்க. அதனால ஏற்றதுக்கு ரெடியா இல்லை, 8+1 அப்படின்றாங்க. அங்க அதிமுக ராஜ்யசபா கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றாங்க. நாங்க தினகரனுக்கு கொடுக்கறதா, அன்புமணி கொடுக்கறதா அப்படின்னு அவங்க வாசனுக்கு கொடுக்கறதா அவங்க வந்து
அதிமுக வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க 2 சீட் தான் அவங்க ஜெயிக்க முடியும். எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. தோழமை கட்சி கொடுக்க முடியாது. அதனால ராஜ்யசபா கன்ஃபார்ம் ஆகல. பாஜக என்ன சொல்லுது, எப்படியாவது நாங்க ராஜ்யசபா வாங்கி கொடுத்துறோம், நீங்க வாங்க. இவங்களுக்கு என்னன்னா, பிரேமலதாக்கு அப்படி ராஜ்யசபா பாஜக மூலமா ஆயிட்டா அங்க மந்திரியா ட்ரை பண்ணலாமே, ஸ்டேட் மினிஸ்டரா போலாமேன்னு அப்படி அந்த லெவல்ல ட்ரை பண்றாங்க அவங்க. அவங்க அன்புமணிக்கே மந்திரி கொடுக்கல, வாசனுக்கும் மந்திரி கொடுக்கல. இவருக்கு எப்படி கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியல. அந்த அளவுல அவங்க ஒர்க் பண்றாங்க. ஆனா அங்க கடைசியில வந்து பாஜக சொன்னபடியெல்லாம் மந்திரி எல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. இவங்களும் ராஜ்யசபா வந்து ஏடிஎம்கே யோசிச்சுட்டு இருக்காங்க கொடுக்கறதா வேணும். அதனால அங்கேயும் செட்டில் ஆக மாட்டேங்குது. ஆனா என்னன்னா, பிரேமலதா உண்மையிலேயே அவங்க சொன்ன வார்த்தையில அவங்களுக்கே நம்பிக்கை இருந்தா, அவங்க வந்து ஒரு ஓட்டு பெட்டி வச்சு மாவட்ட செயலாளர்லாம் கேட்டாங்கல்ல 83 மாவட்ட செயலர் 73 பேரை ஓட்டு போட்டாங்கல்ல. அவங்க என்ன ஓட்டு போட்டாங்களோ அதன்படி அவங்க நடக்கணுமா வேண்டாமா? எதுக்காக 2 பேர்ட்ட பேசுறீங்க? அவங்க என்ன போட்டிருப்பாங்க? ஒண்ணு ஏடிஎம்கேட போங்க, இல்ல டிஎம்கேட போங்க, அதிக இடங்கள் கேளுங்கன்னு இருப்பாங்க. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த 2 கட்சிகளோட எதுக்கு பேசுறீங்க? அதுவே தெரியல. உங்க உரிய மரியாதை கொடுப்பவர்களோடு கூட்டணி அப்படின்றத சொல்றாங்க சார். அதுதான் உங்க கட்சியினுடைய நிலைப்பாடாவும் இருக்கு. இருக்கலாங்க. நான் சொல்றது என்னன்னா, உங்க கட்சிக்காரங்கிட்ட நீங்க ஒரு கருத்து கேட்டீங்களா இல்லையா? கேட்டீங்கல்ல. அப்ப கட்சி தொண்டர்கள் விருப்பத்தை தான் அவங்க சொல்றாங்க. அந்த மாவட்ட செயலாளர் உள்ளூர்ல என்ன நிலைமைன்னு பார்த்துட்டு தானே பேசுவாரு. உள்ளூர்ல திமுக ஆதரவு இருக்கா, அதிமுக ஆதரவு இருக்கா, தாவேக ஆதரவு இருக்கா, மக்கள் எப்படி இருக்காங்க, அந்த மாவட்ட செயலாளர் பார்த்துட்டு தானே உங்க கருத்தை சொல்லுங்கன்னா, உங்க ப்ரிஃபரன்ஸ் என்ன, முதல்ல யாரு திமுக, அல்ல அடுத்து அதிமுக, அடுத்து தாவேக, இல்ல முதல்ல அதிமுக, 2வது தாவேக, ஏதோ ஒரு வரிசையில போட்டுருப்பாங்கல்ல. இப்ப முதல்ல உங்க ப்ரிஃபரன்ஸ் சொன்னது யாரு? சரி 30 மாவட்ட செயலாளர் முதல்ல திமுக கிட்ட பேசி பார்க்கலாம்னு சொல்றேன். திமுக கிட்ட பேசி பாருங்க. திமுக வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அப்போ நீங்க அந்த பெரும்பான்மை சொன்னதை எடுத்துக்கணும்ல. அதை விட்டுட்டு நீங்க எதுக்கு உங்க நன்மைக்காக நீங்க, உங்க பிரதரு, உங்க சன்னு 3 பேர் சேர்ந்து டிசைட் பண்ணீங்கன்னா, அப்ப மாவட்ட செயலாளர் எதுக்கு கருத்து கேட்டீங்க? ஆனா இறுதி முடிவு தலைமை தானே சார் எடுக்கணும். ஏங்க அப்ப எதுக்குங்க கருத்து கேட்டீங்க மாவட்ட செயலாளர்கிட்ட? தொண்டர்கள் கருத்து தான் தலைமையின் கருத்து நீங்க தானே சொன்னீங்க. தொண்டர்கள் விருப்பப்படி தானே செய்வேன் நீங்க. தொண்டர்கள் விருப்பத்தை தானே மாவட்ட செயலாளர் பிரதிபலிக்கிறாரு. தொண்டர்கள் ஏதோ ஒன்று அவங்க அதிமுகன்னு கூட சொல்லட்டும், தாவேகான்னு கூட சொல்லட்டும், அதன்படி போக வேண்டியதானே உங்க கடமை. எல்லா கட்சியிலும் அப்படி நடக்கிறது இல்லை சார். எல்லாருமே வந்து ஆலோசனை வாங்குவாங்க, இறுதிய தலைமை தான் முடிவு எடுப்பாங்க. ஏங்க அது வேற விஷயங்க. அப்ப நீங்க வெளியில பேசக்கூடாது. அப்ப நீங்க தொண்டர்கள்ட்ட கருத்தே கேட்டு அது இன்ஃபார்மலா நீங்க பேசிருக்கலாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு. எதுக்கு எழுதி வாங்குறீங்க? ஓட்டு பெட்டி வச்சு நீங்க போட சொன்னீங்க, எதுக்கு போட சொன்னீங்க? அதனால தலைமை வந்து நீங்க நாளைக்கு என்ன வேணா முடிவு எடுத்துட்டு போட்டோம். அவங்க இந்த மாதிரியான ஒரு பேரம் பேசுறது இல்ல, அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க பேரம் பேசுறதுன்னா. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துறதுன்றது அவங்களுக்கு வந்து ஏற்புடையது இல்லை. அவங்க கடைசியில வந்து இப்போ இன்னைக்கு லேட்டஸ்டா இருக்கிற சுச்சுவேஷனை பார்க்கும்போது அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அவங்க ஆபீஸ் காலியா இருக்கு, யாருமே இல்லை அங்க. ஆபீஸ் காலியா இருக்கு சார். வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு ஆள் இல்லை. அது எதை காமிக்கிறது? நீங்க எதையுமே கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணலன்னா அவங்களுக்கு எப்படி நம்பிக்கை சார் வரும்? ஆளே இல்லாத கட்சிக்கு தான் இத்தனை 2 கூட்டணியில இருந்து இவ்வளவு டிமாண்ட் பண்றாங்களா? இவங்க டிமாண்ட் பண்ணது அவங்க கொடுக்க ரெடியா இல்லையே. இவங்க பண்ணலாம், அவங்க கொடுக்க 2 கட்சிகளும் கொடுக்க ரெடியா இல்லையே. அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க சார் தீவிரமா. 2 கட்சிகளுமே தேமுதிக நம்ம கூட்டணியில வரணும் தீவிரமா பேசிட்டு இருக்காங்கல்ல. நடத்துறாங்க. பட் இவங்க நினைச்சபடி அவங்க சீட் கொடுக்க மாட்டாங்கல்ல. அவங்க கண்டிஷனுக்கு தான் அவங்க போக வேண்டியிருக்கு. ஆக்சுவலா அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, வந்தா நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க கண்டிஷன்ல தான் வரணும்னு நினைக்கிறாங்க. அதிமுக 2 டபுள் டிஜிட்டா யோசிக்க மாட்டாங்க. பாமக கொடுத்தாலும் எங்களுக்கு கொடுனாங்க, அப்புறம் குறைஞ்சி வந்து 12 கொடுன்னு இருக்காங்க, முடியாதுன்றாங்க. ராஜ்யசபா கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இப்போ இதெல்லாம் வெளிப்படையா தேமுதிக மட்டத்துல அவங்க கிட்ட பேசினா அவங்க என்ன சொல்றாங்க, இது மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் இது மாதிரி கடைசி நேரம் இழுத்து கட்சி பேரை கெடுக்கிறாங்கன்றாங்க. ஒரு முடிவு எடுத்து அதுல ஸ்டெபோனா போய் நல்லதோ கெட்டதோ, நீங்க 10 வருஷமா அசம்பிளிக்கும் போல, ராஜ்யசபாக்கும் போல, லோக்சபாக்கும் போல, ஏதோ ஒரு முடிவு எடுத்து நீங்க டிஎம்கே ஏடிஎம்கே போனீங்கன்னா நல்லா, நீங்க ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு பாடுபட்டீங்கன்னா 2 பேரா 3 பேர் அசம்பிளிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை விட்டுட்டு கடைசி வரையும் இழுத்து அடிச்சுட்டு இது மாதிரி பண்றாங்களே சார், வருத்தப்படுறாங்க ரொம்ப. சார் இப்போ இன்னொரு டவுட் என்ன, தேமுதிக திமுக கூட்டணிக்கோ இல்லது அதிமுக கூட்டணிக்கு போனா என்ன மாதிரியான ஓட் டிரான்ஸ்பரிங் அப்படின்றது நடக்குது சார்? தேமுதிக செல்வாக்கு என்னவா இருக்கு? தேமுதிகவுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100 தொகுதிகளில் ஒரு 1000-2000 3000 வரை ஓட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். நான் அதெல்லாம் இல்லைன்னு இருக்கல. ரெண்டாவது தேமுதிகவோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, அதுக்கு நெகட்டிவ் ஓட்டு கிடையாது. தேமுதிக உங்க அணியில இருக்கிறதுனால வேற ஒரு ஜாதியோ வேற ஒரு ஓட்டு போடாத போயிடுவான்னு அப்படி கிடையாது. இப்ப நீங்க பாமகவை சேர்த்தீங்கன்னா அந்த மாதிரி நெகட்டிவ் ஓட்டு இருக்கு சில இடங்கள்ல. பட்டியல் நிறுத்தவர் ஓட்டு போட மாட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரிலாம் இருக்கு. ஆனா வந்து தேமுதிகவை சேர்த்தீங்கன்னா எல்லா ஜாதி மதத்துல இருந்தும் ஓட்டு இருக்கு. அதனால வந்து அது குறைந்த அளவா இருந்தா கூட கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் எல்லாரும் விரும்புறாங்க. இந்த 4 முனை போட்டியில ரொம்ப ஒவ்வொரு ஓட்டு முக்கியன்றதுனாலதான் அதிமுக திமுக 2 பேருமே விரும்புறாங்க. பாஜகவும் பாசவலையை வந்து பிரேமலதா மேல போட்டு வச்சிருக்காங்க. எப்படியாவது நீங்க திமுக சைடு போயிடாதீங்க,
அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தான் எல்லா வழியிலையும் மிரட்டுவாங்கல்ல. அது மாதிரி ஏதோ ஒரு வழியில அவங்கள நீங்க போக கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. ஆனா சார் இப்போ இன்னொன்னு காங்கிரஸ் ஏற்கனவே இப்ப இருக்கு திமுக கூட்டணி தான் இருக்கு. இருப்பினும் அவங்களுக்கு தேமுதிக தேவைப்படுறதுக்கான காரணம் வந்து விஜய் உடைய ஓட்டுகள் அதிகமா பிரிக்கிறாங்கன்ற ஒரு காரணமா சார்? இந்த காரணமும் இருக்கலாம். எந்த சான்ஸையும் விடக்கூடாது. எவ்வளவு எதிரணியை பலவீனப்படுத்தணும், தான் அணியை பலப்படுத்தணும். இதுதான் வந்து ஸ்டாலினோட முயற்சி. அதனால தான் காங்கிரஸை கூட ஒரு ரொம்ப யோசிச்சு தான் வந்து அந்த முடிவு எடுப்பார் கடைசியில. கூடியவரையும் அனைவரையும் அரவணைத்து கொண்டு போத்தா முடிவு பண்ணுவார். இந்த எலெக்ஷன் விஜய் வராட்டி இந்த நேரம் காங்கிரஸ் இந்த நேரம் எப்போ செட்டிலா இருக்கும் காங்கிரஸ். விஜய் வந்திருக்கிறதுனால தான் டிலே ஆகுது ஆக்சுவலா. இப்போ விஜய் இல்லாட்டி மாணிக் தாக்கூர்லாம் இவ்வளவுலாம் பேசவே மாட்டாங்க முதல்ல. இந்த விஜய் வந்ததுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஆனாலுமே திமுக வந்து அவங்க பேசுற எதுலையுமே புறவோக்காகாம அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. அமைதியா பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கடைசியா வந்து ஃபைனலா கூடியவரையும் அரவணைத்து கொண்டு போறதுக்கான முயற்சிகளை இறங்குவாங்க. ஏன்னா யாரையும் விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படியே ஒருத்தர் போறாரு அப்படின்னா, வேற வழி இல்ல போறாரு அப்படின்னா அதை சமாளிக்க வேண்டிய நிலையில தான் சார் கட்சி இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? எல்லாமே தட்டுல வச்சு கொண்டு உங்க கொடுக்க மாட்டாங்க. அது சில போது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். என்ன பண்ண முடியும்? போன வாட்டிலாம் திமுக அவ்வளவு வாக்குறுதிகள் கொடுக்காதே வெற்றி பெற்றிருக்கலாம். நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துட்டாங்க. அதனால கொள்கை ரீதியான வாக்குறுதிகள்லாம் தேவையே இல்லை. திமுக சுலபமா லாஸ்ட் இதே ஆட்சிக்கு வந்திருக்கலாம். ஆனா அதிகமான வாக்குறுதி கொடுத்து கஷ்டப்பட்டாங்க. இந்த வாட்டி உண்மையிலேயே காங்கிரஸ் எல்லாம் போனாங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். பாசிட்டிவா ஓட்டு வாங்கி 2வது தடவை ஆட்சிக்கு வர்றது ரொம்ப கஷ்டமான காரியம் என்பது என்னோட கருத்து. அதனால அவங்க கூடிய மட்டும் ஸ்டாலின் வந்து எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போக நினைக்கிறார். ஆனா போகணும் இல்ல நம்ம போய் தான் தீரணும், திமுகவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும், ரொம்ப அவங்க ஆணவம் ஆயிடுத்து, அவங்க ரொம்ப பிக் பிரதர் ஆட்டிடியூட்ல இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அது தேமுதிகவையும் அவங்க சேர்க்கணும்னு பாக்குறாங்க. யாரையும் விடவும் கூடாது. வந்தா ஓபிஎஸ்சியும் சேர்க்கணும் தான் பாக்குறாங்க. வந்தா ஓபிஎஸ் வந்தாலும் சேர்த்துக்கலாம் தான் பாக்குறாங்க. ஓபிஎஸ் வருவாரா இல்லையா அவருக்கு ஒரு பாச வேலையை போட்டு வச்சிருக்காங்க. திமுக சைடு மட்டும் போயிடாத, என்டிஏக்கு வரையோ இல்லையோ திமுக சைடு போகாது. சசிகலாவுக்கும் அதே தான். திமுக சைடு மட்டும் அவங்க போக மாட்டாங்க. இருந்தாலும் என்டிஏக்கு பக்கம் வராட்டி வெறுமனே வேடிக்கை பார்த்துட்டு இதெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டு நடப்பாங்கன்னு தெரியாது. ஆனா அவங்களுக்கு பாஜக இந்த மாதிரியான ஒரு அதிமுக தலைவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகள் போடுறது அவங்களுக்கு ஈஸியா இருக்கு ஆக்சுவலா. ஆனா இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவாஹிருல்லா அவர்கள் நாங்க 5 தொகுதிகள் கேட்போம் அப்படின்னு சொல்றாரு. அதே போல சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அவர்களும் வந்து நாங்களும் இந்த தடவை வந்து அதிக தொகுதிகளை கேட்போம் அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க வந்து இந்த தற்போதைய சூழல்ல வந்து குறைந்த தொகுதிகள் அல்லது கடந்த முறையை விட சற்று கூடுதலான 2 தொகுதிகள் இதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா? சார் கேட்கறது அவங்க உரிமை சார். கொடுக்கறது திமுகவுடைய கடமைன்னு சொல்ல மாட்டேன். அவங்க யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணுவாங்க. உங்களோட வெற்றி வாய்ப்பு என்ன, நீங்க எந்த தொகுதி கேட்குறீங்க, அந்த தொகுதியில உங்க வெற்றி வாய்ப்பு என்ன, போன தடவை என்ன ஓட்டு எடுத்தீங்க, போன தடவை அங்க யார் வின் பண்ணாங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வின் பண்ணாங்க. நீங்க கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி கொடுக்க எதிரணி அதிமுக அணி வெற்றி பெறதுக்கான வாய்ப்பை நீங்க திறந்து விடுறீங்க. ஆக்சுவலா அவங்க நிறைய தொகுதிகள் கேட்கறாங்கன்னா அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு தொகுதியை கொடுக்குறோம். நாங்க கூட்டணிக்கு வேலை செய்யறது யாரு வேலை செய்யறது? யார் சார் வேலை செய்யணும்? திமுக தானே வேலை செய்யணும். அப்புறம் யோசிக்க மாட்டாங்களா அவங்க யோசிக்க எஸ்ஐஆர்ல முழுக்க வேலை செஞ்சது யாரு? வீட்டுக்கு வீடு போய் பட்டியலாம் எடுத்தது யாரு? ஆளை சரி பார்த்தது யாரு? ஆளை சேர்த்தது யாரு? திமுக தானே சேர்த்தாங்க, நீங்களா சேர்த்தீங்க? சார் அப்போ நீங்க சொல்ல வச்சு பார்க்கும்போது கடந்த முறை இருந்த ஸ்ட்ரைக் ரேட் வந்து கூட்டணி கட்சிகள் இந்த முறை வந்து கிடைக்காதா? இப்போ காங்கிரஸ் கடந்த முறை வந்து 25 தொகுதிகள்ல 18 ஜெயிச்சிட்டாங்க. அது ஒரு பெரிய ஸ்ட்ரைக் ரேட் தான். விசிக்கு 6 தொகுதியில நின்று 4 தொகுதியில ஜெயிச்சாங்க. அப்போ இதே மாதிரியான ஸ்ட்ரைக் ரேட் இப்போ டிரான்ஸ்பர் ஆகாதா? இப்போ 8 தொகுதியில நின்று 5 தொகுதியில் ஜெயிக்கலாமே. 8 தொகுதியில் 8 நான் சொல்றேன் 1 2 ஏத்துவாங்கன்னு. 8 தொகுதியில் கொடுத்தா 5 தொகுதியில் ஜெயிக்கலாம். இப்போ இவர் கேட்கிறாரு, ஜவஹர்லா கேட்கிறாரு. நாளைக்கு பாருங்க, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கு, தமாமுக மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு, தமீமுன் அன்சாரியோட கட்சி இருக்கு, எஸ்டிபி வேற சேர்றேன்னு சொல்றாங்க. 4 விதமான பிரிவுகள் முஸ்லீம் கட்சிகள் அங்க இருக்கு. அவங்க எவ்வளவு பேர் கொடுப்பாங்க? ஒரு சிறுபான்மை பிரதிநிதித்துவம் எவ்வளவு பேருக்கு அவங்க கொடுப்பாங்க? அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா? அவங்க 2 கொடுத்தாங்க போன வாட்டி, கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இந்த வாட்டி எஸ்டிபி வந்து அதுக்கு ஒண்ணு கொடுப்பாங்கல்ல, தமீமுன் அன்சாரிக்கு ஒண்ணு கொடுக்கணும்ல. அந்த மாதிரி கருணாஸ் வருவாரு, தனியரசு வருவாரு, எல்லாருக்கும் ஒண்ணு கொடுப்பாங்கல்ல. அதெல்லாம் உதயசூரியன் நிற்பாங்க வச்சுக்கோங்க. நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து எல்லாருக்கும் 1 2 ஏத்துவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்குன்னு ஒரேடியா ஸ்ட்ரிக்டா வந்து திமுக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களும் கொஞ்சம் இறங்கி வர வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா 188 175 இறங்கி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது 170 கூட போகலாம், சொல்ல முடியாது. 175 வரையும் இப்ப பேசிட்டு இருக்காங்க.
இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி 13 18 தொகுதிகள் நாங்கள் குறைச்சிக்கிறோம், அதை பிரிச்சு கொடுக்குறோம். தேமுதிக வந்தா வராட்டி அந்த 175 நிற்பாங்க. அதனால இவங்க கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. அவங்க கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. கொடுப்பாங்களான்றது டவுட்டு. இவங்க அதாவது அவங்க கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்கன்னா வேணும்னு கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு அந்த எண்ணம் கிடையாது. திமுக அதிக இடங்கள்ல போட்டி போடணும், அது தனித்து மெஜாரிட்டி வரணும்ன்ற அந்த ஆங்கிள் அவங்க ஒர்க் பண்ணணும். நிச்சயமா சார். தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி. தேங்க்யூ விஷால். மில்கி மிஸ்ட் இதுதான் இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.